நம்ம கோட் டு ஆல்கோல புதுசாக லிஸ்ட் ஆகிருக்கிற பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டிலும் ஒரு கஸ்டமர் அவங்க தேவைக்காக நிஃப்டி ஆல்ரெடி நம்ம கிட்டே இருக்குது 9 ஸ்ட்ராட்டஜி 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் வேணும்னு கேட்டு ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸோடு நம்ம பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் செகண்ட் பேஜில் கீழே வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸு கரண்ட் வீக், அதாவது 1 minute டைம் ஃப்ரேமில் 9:16 ஆர்டர் எடுக்கும். கால் அண்ட் புட் தனித்தனி எடுத்து வச்சு கால் எப்போ மேலே ஆவரேஜ் ப்ரைஸோட கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அங்கே என்ட்ரி கொடுக்கும். மறுபடியும் கீழே அந்த 9க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி திருப்பியும் புட்டு போகும்போது 2 லாட் எடுக்கும். அதாவது காலில் 1 லாட்டு எடுத்து கட் ஆகிடும், புட்டில் போகும்போது மறுபடியும் 2 லாட் எடுக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளேயர் ஆகும். இது மொத்தமாகவே 5 மல்டிப்ளேயர் ஆகும். அதுக்கு மேலே அன்றைக்கி டே க்ளோஸ்டு ஆர்டர் எடுக்காது. இதை நம்ம சார்ட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ நேராக பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட் எடுத்துப்போம். இண்டெக்ஸ் சார்ட்டோட ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,198. ஸோ நியரஸ்ட் டு 35 ரேஞ்சில் 58,200 கால் அண்ட் புட் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோம். ஸோ என்ன ஆர்டர் எடுத்திருக்கு, எப்படி கட் ஆகிடுச்சுன்ற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 58,200 கால் அண்ட் புட் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கு. 58,200 காலை கிளிக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் 9:17க்கு எடுத்து 9:22க்கு கட் ஆகிருக்கு. அதாவது ஒரு லாட்டில் என்டர் ஆகிருக்கு. மறுபடியும் இங்கே ஆர்டர் எடுக்கும்போது 2 லாட் கிடையாது, 3 லாட்டு. ஏன் 3 லாட்னா இங்கே ஒரு லாட்டில் எடுத்து புட்டில் திருப்பியும் ஆர்டர் எடுத்திருந்தால் அங்கே 2 லாட் போயிருக்கும். மறுபடியும் காலில் வர பட்சத்தில் தான் 3 லாட்டாக இங்கே மாறும். ஸோ புட்டு ஆப்ஷன் வச்சு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லாட் ஸ்ட்ரைட்டாகவே 9:24க்கு எடுத்து 9:25க்கு கட் ஆகிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 9:37க்கு 4 லாட்டில் உள்ளே போயிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி காலில் 3 லாட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளேயர் ஆகும். அதாவது காலில் 1 லாட் எடுத்து கட் ஆகிட்டு புட்டில் ஆர்டர் எடுக்கும்போது 2 லாட்டு, புட்டில் ஆர்டர் எடுத்து கட் ஆகிட்டு திருப்பியும் கால் எடுக்கும்போது 3 லாட். ஸோ இந்த மாதிரி 5 தடவை ஒரு நாளைக்கு கிராஸ் மல்டிப்ளேயர் என்ன எம்டிஎம்மில் ஃபினிஷ் ஆகுதோ கட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2,900 ப்ராஃபிட்டில் இன்றைக்கி டே க்ளோஸ் புக் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் இந்த சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 58,200 கால் அண்ட் புட்டு. ஸோ புட்டில் பார்ப்போம். புட்டில் வந்து இங்கே ஆர்டர் எடுத்துருக்கோம். இங்கே ஆர்டர் எடுத்து மறுபடியும் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். மறுபடியும் எங்கே ஆர்டர் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைனுக்கு மேலே எப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே ஆர்டர் எடுத்து மறுபடியும் இங்கே கட் ஆகிருக்கும். ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மைனஸில் முடிஞ்சிருக்கு. கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் பார்ப்போம். ஸோ இங்கே ஆர்டர் எடுத்து இங்கே கட் ஆகிருக்கும், கீழே கட் ஆகிருக்கும். மறுபடியும் இங்கே ஆர்டர் எடுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கும். ஸோ அதனால் கால் ஆப்ஷனில் 4,000 ரூபாயும் புட் ஆப்ஷனில் 1,200 ரூபாயும் புக் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக 2,900 ரூபாய் புக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. வெறும் 5 மல்டிப்ளேயர் தான் ஆகும். 5 மல்டிப்ளேயர் மேலே அன்றைக்கி டே க்ளோஸ் ஆகிடும். ஸோ மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப் சொல்கிறேன். நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் சார்ட்டில் என்ன ஸ்ட்ரைக் ஃபஸ்ட் 1 minute கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அதோட ஸ்ட்ரைக் கால் அண்ட் புட் எடுத்து வச்சுக்கோம். புட்டில் எங்கே மேலே வந்தாலும் க்ளோஸ் ஆனாலும் ஆர்டர் 1 லாட் எடுத்துடும். மறுபடியும் கீழே வந்தால் கட் ஆகிடும். அதே மாதிரி கால் சார்ட்டில் ஃபஸ்ட்டு புட்டு எடுத்துச்சுன்னா காலில் 2 லாட் எடுக்கும். இல்லை ஃபஸ்ட்டு கால் எடுத்துச்சுன்னா புட்டில் 2 லாட் எடுக்கும். மறுபடியும் அதே ஸ்ட்ரைக் எடுக்கும் போதும் அது கிராஸ் மல்டிப்ளேயர் ஆகும். மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் மல்டிப்ளை ஆகும்னு கேட்டிங்கன்னா 5 தடவை மல்டிப்ளை ஆகும். அதுக்கு மேலே மல்டிப்ளை ஆகாது. அது எம்டிஎம் ப்ளஸில் இருந்தாலும் சரி மைனஸில் இருந்தாலும் சரி அன்றைக்கி டே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா கொஞ்சம் மெதுவாக ஓட்டி நம்ம ஸ்ட்ராட்டஜி புரியுற வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அதையும் மீறி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஸ்ட்ராட்டஜியில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்கள். அதுவும் புரியல அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னா டேரெக்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி போய் சப்ஸ்கிரைப் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுத்து அதுவே கட் ஆகிடும். மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.